சிவகங்கை மாவட்டம் செம்பூர் அருகே எரிபொருள் டேங்கர்கள் மீது பஸ் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஃபருக். இந்த விபத்தில் யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை படமாத்து அருகே இருக்கக்கூடிய செம்பூர் அருகே சிவகங்கையில இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து மதுரையிலிருந்து சிவகங்கை நோக்கி ஒரு கேஸ் வாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரியில நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த டேங்கர் லாரியின் பின்னாலே ஒரு டீசல் ஏற்றி ஒரு மினி டேங்கர் வண்டியும் இந்த விபத்தில் சிக்கியுள்ளது. மூன்றுமே ஒன்றோடு ஒன்று சிக்கி கொண்டதால் பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. நல்ல சமயமாக வேற உயிர் சேதங்கள் எதுவும் இன்றி விபத்தில் கிட்டத்தட்ட 17 பேர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்த அனைவரையும் ஊர் மக்களும் அங்குள்ள காவல்துறையினர் பத்திரமாக மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மருத்துவமனை வளாகத்தில் அந்த பேருந்தில் சென்றவர்கள் 5 நபர்களாக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு வருவதால் மருத்துவமனை வளாகம் பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் அந்த தொண்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றி கொண்டு வந்த 2 வாகனங்கள் அரசு பேருந்துல மோதியதுல பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த இடத்துல காவல்துறையினர் அதிகமானவர்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தீ விபத்துகள் எதுவும் ஏற்பட்டு விடாத வண்ணம் சிவகங்கை அது பக்கத்தில் அருகே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்களும் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன. தீயணைப்பு துறையினரும் அந்த டீசல் வாகனத்திலிருந்து வழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை தண்ணீரை ஊற்றி சரி செய்து வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஃபருக்.